சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக செல்வியுடன் கூடி ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு உண்மையை உறக்கச் சொல்வோம். அந்த அற்புதமான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பாமர மக்கள் ரொம்ப அப்புறாணிக தான் ஓடி ஓடி சாமியை கும்பிடுவாங்க, நம்புவாங்க. இந்த மேல்தட்ட மக்கள் சில மக்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படிங்கலாம் ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன சொல்றது, நம்பவே முடியாது. அப்படி ஒரு அதிசயமான அதிசயம் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிகழ்வு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. அவங்க எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 7-8 மாசமா ஐயனுடைய சன்னதிக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து திருமதி கோமதி கோபிநாத். அவங்க தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பையன் சரியா பேசல. அவங்க சாய்பாபாவுடைய டிவோட்டி. அவங்க நம்ம சாய் பகவானுடைய டிவோட்டி. சாயை கும்பிட்டு ஒரு நாள் சிவன் கோயில் இருக்கும்போது ஒருத்தர் சொல்றார், அம்மா இந்த மாதிரி கணக்கன்பட்டியில் பழனி பக்கத்துல அற்புதமா ஒரு பரபிரமம் இருக்கு, ஜீவ சமாதி இருக்காரு, 10 வருஷம் ஆச்சு, மிக அற்புதங்களை நிகழ்த்துறாரு, இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு அடியேன் பாலகிருஷ்ணனுடைய பாலாஸ் ஆன்மீகத்தினுடைய வீடியோவை கொடுத்துருக்காங்க. அவங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. கேட்டுட்டு வாங்க, பேசலாம். ஓம் சத்குருவே சரணம். என் பேர் கோமதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ஐயாவை பற்றி எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு ஐயாவை பற்றி எனக்கு ஒருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுது. ஸோ அன்னிலேருந்து நான் யூடியூப்பில் வந்து செக் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால் யூடியூப்பில் செக் பண்ணும்போது நம்ம பாலா சாரோட சேனல் மூலயமா ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது. சரி, நான் புக் பண்ணி ஐயாவோட ஜீவ சமாதிக்கு எங்களுக்கு வந்து பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறமா தான் ஒரு வீடியோவாக பார்க்க அப்போ தான் எனக்கு ஐயாவை பற்றி, ஐயா வந்து பட்டாம்பூச்சி வடிவத்தில் வருவார், வெட்டுக்கிளி வடிவத்தில் வருவார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா ஒரு பட்டுப்புழுவாக எங்கள் வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிப்ரவரி மந்த் வந்து நாங்கள் போயிட்டு ஜீவ சமாதி போயிட்டு கும்பிட்டுட்டு என் முக்கியமான கோரிக்கை என்னென்னா, என் பையனுக்காக தான் நான் என் பையன் பேசணுன்னு தான் நான் வேண்டி போயிட்டு வந்துன்னு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு ரிட்டன் சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் என் மடியில் வந்தார். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ கூப்பிட்டாங்க, வந்தோம், சாமி கும்பிட்டோம், போகணுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. எப்போ ட்ரெயினில் ஐயாவை பார்த்தாங்களோ அப்போவே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து 100% கிடையாதுங்க, 1000% சொல்கிறேன். ஐயா கிட்ட என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே ஐயா கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். என் பையன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான். நாங்கள் இப்போ 8 மாதம் ஆகுது நாங்கள் போயிட்டு. இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இன்னும் அவன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து லைவாகவே அவனையே பேச வச்சு நான் உங்களுக்கு வீடியோ பாலா சார் மூலியமாக நான் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சாமி கும்பிட போகிறோம் வரோன்னு இல்லாமல் அங்கே வந்து முழுசாக நீங்கள் நம்பிக்கையாக போய் ஐயா கிட்ட உங்கள் பிரச்சனையை வந்து சொல்லிவிடுங்க. பாலா சார் சொல்கிற மாதிரி அந்த விரியன் மரத்துக்கு கீழே உட்காந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள். ஐயா வந்து ஜீவ சமாதி ஆகவே இல்லை, அங்கே உயிரோடு தான் இருக்கார். அங்கே வர ஒவ்வொருத்தரையுமே அவர் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தருடைய குறையுமே அவர் காது கொடுத்து கேட்குறாரு. அவருக்கு அதுக்கு உடைய சொல்யூஷனும் அவர் வந்து தீர்த்து வைக்கிறாரு. இது வந்து நான் 1000% நம்புகிறேன். ஓம் சத்குருவே சரணம். நான் சொல்லி கொடுத்து பேசல சாமி, நீங்க கேட்டிருப்பீங்க. மிக ஒரு அற்புதமான செயல் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. 8 மாசத்துக்கு முன்னாடி ஐயனுடைய கோயிலுக்கு வராங்க. பெரிய குடும்பம், எல்லாரையுமே ரெடி பண்ணி. நான் ஏன் பெரிய குடும்பம்னா கூட்டு குடும்பம். இவர் எல்லாருக்கும் புரிய வச்சு ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிற குடும்பத்துல ஐயனுடைய புகழை
எல்லாருக்கும் புரிய வைத்து அவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு அங்கிருந்து பழனி கூட்டு வந்து இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்துங்க. அந்த காரியத்தையும் அந்த பெண் செய்கிறார். கூப்பிட்டு வராங்க, வந்து பார்த்துட்டு போகும்போது அவங்க ஏதோ ஏனோ தானோ, எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. ஏதோ கூப்பிடுறாங்க, போறான், மருமக கூப்பிடும்போது போகணும், சங்கடப்படுவா அப்படின்னு எண்ணப்பட எல்லாருமே வந்தாங்க. ஐயனுடைய ஜீவ சமாதியில் அந்த விரியன் மரத்தில் அற்புதமா உட்கார்ந்து அனுபவிச்சு எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு எல்லாரையும் கூட்டு போய் ஜீவ சமாதிக்குள்ள உட்கார வச்சு எல்லாம் அது பண்ணிட்டு எல்லாமே அங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறி ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஐயனை பற்றி ட்ரெயின்ல போகும்போது ஐயனை பற்றின அந்த சம்பாசனைகள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரும் இல்லையா, பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ ஏதோ அப்படியே அப்படியே வராங்க. ஓடும் ரயிலில் அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க, நீ கேட்டிருப்பீங்க, ஓடும் ரயிலில் எவ்வளவு ஸ்பீட்ல ட்ரெயின் போகும்னு பாருங்க. ஓடும் ரயிலில் அப்படியே வந்து ஐயன் பட்டாம்பூச்சியாக வெட்டுக்கிளியாக வந்து கோமதியினுடைய மேல உட்கார்ந்துக்கிறாரு. ஆயிரம் ஆயிரம் மக்கள் அங்க பயணிக்கிறாங்க. கொஞ்சம் நினைக்கிறேன், இது நான் யாரையுமே இது பண்றதுக்காக மாத்தி பிரெயின் வாஷ் பண்றதுக்காக நான் சொல்லல சாமி. உண்மையாக ஐயன் பதிவிட்டு இருக்காங்க, நீ கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து உட்காரும் போது குடும்பமே நம்பி என் பிள்ளை சொல்வது உண்மை, என் மருமகள் சொல்வது உண்மை, என் பேரனுக்கு பேச்சு வந்துவிடும் சொல்லி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மிக அற்புதங்கள் நடந்திருக்கு. அவங்க நம்பிக்கையோட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையனுடைய அந்த 8 மாசத்துல இம்ப்ரூவ், சொல்ல முடியாத இம்ப்ரூவ், அவ்வளவு நம்ப முடியாத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அந்த பையனுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு திருச்செந்தூர் போய் வராங்க. ஒரு நாள் குடும்பத்தோட போயிட்டு வரும்போது ரிட்டர்ன்ல ஒரு ஃபேமிலி, சென்னையை சேர்ந்த ஃபேமிலி வர்றாங்க. அப்பா என்னப்பா உங்க பையன் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கும் போது அதையும் விளக்கமா சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு இருந்தேன், திருச்செந்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ஃபேமிலிக்கு ஐயனுடைய அற்புதத்தை சொன்னேன். அவங்க ஒரே வார்த்தையில அடுத்து போகும்போது என்னை கூப்பிடு, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன நொடியில் அதைத்தான் நான் சொல்றேன். என் அப்பன் சத்குரு ஞானவள்ளல் மிகப்பெரிய பரபிரமம் ஐயா, பரபிரமம் அம்மா. அதனாலதான் சொல்றேன், மிகப்பெரிய பரபிரமம், காண கிடைக்காத அதிசயம், கணக்கன்பட்டி ஜீவ சமாதி. எத்தனையோ சமாதி இருக்கலாம், நான் எதையும் குறை குற்றம் சொல்லவில்லை. கணக்கன்பட்டி என் அப்பனுடைய ஜீவ சமாதி. அந்த கணக்கன்பட்டியில எப்படி இருந்த ஒரு உயிரோட்டமா இருக்காருன்னு அந்த பொண்ணு உணர்ந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க அந்த ட்ரெயின் ஸ்பீட்ல உள்ள போன பட்டாம்பூச்சியா வந்துட்டாரு. அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு பாருங்க. அந்த வேகத்துல, அந்த காத்தினுடைய வேகத்துல எப்படி சாமி வர முடியும் உள்ள? அவங்க முன்னாடி இருந்தவங்களுடைய மேல உட்கார்ந்து கையில உட்கார்ந்து நான் நீ வருகிறேன் சொல்லி அப்படி கை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் அப்பனை காண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய அற்புதங்கள் தான். நம் சர்க்குரப்பாவிடம் எல்லாம் கிடைக்கும். அங்க மூடே விஷயம் வேணும் நமக்கு. நீதி, நியாயம், தர்மம், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யாத உதவி செய்யும் அற்புதமான மனம் இருக்கணும். செய்ய முடியலையா அமைதியா இருக்கணும், பேசாம இருடா சாமி. வசதி இருந்தால் ஒரு 10 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்னதானம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பிறவி கர்மாவை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் தொடர்ந்து நான் அன்னதானம் செய்வது என்று பௌர்ணமி அமாவாசைக்கு வஸ்திர தானம், போர்வை, வேஷ்டி, சேலை, அத்தோடு சேர்ந்து உணவும், மக்களுடைய அற்புதமான ஒத்துழைப்பில் நான் மட்டும் என்று தம்பிட்டு அடிக்க மாட்டேன். என் ஐயனுடைய, என் பரபரமத்தினுடைய பக்தர்களுடைய உதவியால் சார் ₹1,00,000 கொடுக்க வேண்டாம் சார், 10,000 20,000 கொடுக்க வேண்டாம் சார், 5,000 கொடுக்க வேண்டாம் சார், ஒரு 100 200 அந்த மக்கள் செய்யும், அதுதான் எனக்கு வேணும். அதனை கொண்டு அவர்களுக்கு அவருடைய கர்மாவை போக்குவதற்கு என் ஐயனிடம் சத்குருவிடம் மன்றாடி கேட்டுக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னிடம் யாரெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னிடம் எத்தனை நபர்கள் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களோ அத்தனை நபர்களுக்கும் ஐயனுடைய பாதம் தொட்டு அவர்களிடம் நான் வணங்கி இருக்கிறேன், வேண்டி இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நலமாகும். சரிங்களா? ஐயனை மறக்க கூடாது எப்பொழுதுமே. ஒரு தடவை நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சொல்றாங்க, அழுகுறாங்க, செய்யறாங்க, நடந்துட்டா அதை திருப்பி என்னன்னு கூட சொல்றது இல்ல. ஒரு வீடியோல பகிர்ந்துக்கிறதுக்கு வெக்கம், முதல்ல சொல்லும் போது வெக்கம் வரல,
ஒரு நடத்தி காட்டுகிறாரு. மறுபடியும் அந்த ஐயனுடைய பெருமைகளை அருமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்வருவது இல்லை யாருமே. தனக்கு நடந்துட்டா சரி, அப்படியே மறந்துடுறது. தவறான செயல். உங்களுக்கு நடப்பதை 4 பேருக்கு சொல்லுங்க சாமி. ஏன் சுயநலமா இருக்கீங்க? எனக்கு அந்த சுயநலம் இல்லை. நான் அதனாலதான் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கேன். வாருங்கள் கணக்கும்பட்டி ஜீவ சமாதிக்கு, அந்த விரியன் மரத்திற்கு வாருங்கள். உங்களுடைய கர்ம அத்தனையும் தீரட்டும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரட்டும். கடன் பிரச்சனை தீரட்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக மீண்டும் அடுத்த வீடியோவில் நடந்தவைகளாக உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.